இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. உம்மை இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டு உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே, bind the cast every unclean spirit, Father, mighty name of Jesus. Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed are you amongst women. Blessed is the fruit of thy womb, Jesus. The Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. இன்னைக்கு திருப்பாடல் 150வது சங்கீர்த்தனத்தில் இருக்கிறோம். அவருடைய கடவுளுடைய ஒரு வல்லமை அப்படின்றது மட்டும் இல்லை, அவர் எவ்வளவு பெரியவர், அவருடைய வல்லமை வல்லமைன்றது மட்டும் கிடையாது, அவருடைய மகத்துவத்தை பற்றி இன்னைக்கு சிந்திக்க ஆண்டவர் அழைக்கிறார். இணை சட்ட நூல் 32வது அதிகாரம் 3வது வசனம் அவரோட மகத்துவத்தை வந்து சிந்திக்க ஆண்டவர் அழைக்கிறார். வாசிக்கிறீங்களா? 32:3. நான் ஆண்டவரின் பெயரை பறைசாற்றுவேன், நம் கடவுளின் மாட்சியை பாராட்டுவேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரின் பெயரை பறைசாற்றுவேன், அவரோட மாட்சியை, அவர் எவ்வளவு பெரியவர் அப்படின்ட்டு. ஒரு மறைநூல் வல்லுனர், ஒரு ஹெப்ரைய ஒரு வல்லுனர் வந்து மறைநூல் வல்லுனர், அவர் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது, ப்ரொஃபஸராக வந்து சொல்லி தந்துட்டு இருக்கும்போது அவரோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவர் எந்த மாதிரி ஒரு ஒரு அவரோட ஸ்டூடெண்ட்ஸை எந்த விதத்துல பார்ப்பார் அப்படின்னா, கடவுளை பற்றி பெரிதாக சிந்திக்கின்றவர்களும் கடவுளை பற்றி சிறிதாக சிந்திக்கின்ற நபர்கள். ஏன்னா பல 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 இப்போ இந்த காலகட்டத்தில் முக்கியமா பல ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பல நபர்கள், கடவுளை தேடி வருகின்ற நபர்களுமே பெரிய பெரிய விஷயங்கள் கடவுளால் இப்பெல்லாம் செய்ய முடியாது, அதெல்லாம் பிப்ளியத்தில் மட்டும்தான் இருக்குது, அது வந்து சிலதான் கதைகள் அப்படின்னு சிந்திக்கிற நபர்களும் இருக்கிறாங்க. முழுமையா நம்பிக்கை வைக்க முடியாது அப்படின்னு சிந்திக்கிற நபர்கள் இருக்கிறாங்க. ஆனா சில பேருக்கு வந்து கடவுள் எல்லாம் வல்ல கடவுள், அவர் ஒரு பெரிய கடவுள், கடவுளுக்கு கஷ்டமான விஷயங்கள் ஒன்றும் கூட கிடையாது அப்படின்னு சிந்திக்கின்ற ஜெபிக்கின்ற நபர்கள் ரொம்ப கம்மி. தொடக்க நூல் 18வது அதிகாரம் 14வது வசனம், கடவுளுக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கா அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு கேள்வி இருக்கு. கடவுளே கேள்வி கேட்கிற ஒரு கேள்வி. வாசிக்கிறீங்களா? 18:14. இளவேனி காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உன்னிடம் மீண்டும் வருவேன், அப்பொழுது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொல்லினார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அடுத்த வசனம் வாசிக்கிறீங்களா? சாராவோ நான் சிரிக்கவில்லை என்று சொல்லி மறுத்தார், ஏனெனில் அச்சம் அவரை ஆட்கொண்டிருந்தது. அதற்கு ஆண்டவர், இல்லை, நீ சிரித்தாய் என்றார். அந்த மனிதர்கள் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமினை 14 மட்டும் வாசிக்கிறீங்களா? 14 மட்டுமா? இளவேனி காலத்தில், அதுதான் பிரதருக்கு. இளவேனி காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உன்னிடம் மீண்டும் வருவேன், அப்பொழுது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொன்னார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் அடுத்த வசனம் என்ன போட்டிருக்கு? சாராவோ நான் சிரிக்கவில்லை என்று சொல்லி மறுத்தார், ஏனெனில் அச்சம் அவரை ஆட்கொண்டது. அதற்கு ஆண்டவர், இல்லை, நீ சிரித்தாய் என்றார். ஆமென். ஆமென். இது வந்து இது வந்து என்ன சொல்றேன்னா, எரேமியா புத்தகத்துல இது ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா, கடவுளுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் ஏதாவது இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. கடவுளுக்கு கஷ்டமான ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? 18வது அதிகாரத்துல 14வது வசனத்துல இருக்கும். இதே வந்து எரேமியா புத்தகத்துல வந்து வேற மாதிரி கேட்கும். இதே ஒரு கேள்வியை வேற மாதிரி கேட்டோம். எரேமியா 32 17வது வசனம் வாசிக்கிறீங்களா? அவருக்கு ஒரு விஷயமும் வந்து அவருக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயமே கிடையாது. 32:17. என் தலைவராகிய ஆண்டவரே,
மிகுந்த ஆற்றலாலும் ஓங்கிய புயத்தாலும் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. உமக்கு கடினமானது எதுவும் இல்லை. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். உமக்கு கடினமானது எதுவும் எதுவும் கிடையாது. அவருக்கு அவருக்கு கஷ்டம் சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது ஒண்ணுமே இல்லை. நம்ம எந்த மாதிரி சிந்திக்கின்ற நபர்களா நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் வந்து சிந்திக்க அழைக்கிற விஷயம் இதுதான். பல பேர் நம்ம மத்தியில் வந்து எனக்கு ஒரு பெரிய கடவுள் இருக்குன்னு சிந்திக்கிற நபர்கள் கம்மி. இந்தந்த அதிசயங்கள் இந்தந்த விஷயங்கள்லாம் செய்யலாம், அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னு தான் சிந்திக்கிறோம். அவரோட மகத்துவத்தை நம்ம வந்து அதிகமா சிந்திக்க முடியாது. நம்ம சிந்திக்கிறதுக்கும் அப்பாற்பட்ட ஒரு வல்லமை கடவுளுக்கு இருக்கு. ஒரு மகத்துவம் அவருக்கு இருக்கு. ஒரு ம், அவரோட வந்து நம்ம எவ்வளவு புரிதல் இருக்கோ அந்த புரிதலுக்குள் அவரை நம்மளால வச்சுக்க முடியாது. சரிங்களா? அது மாதிரி வச்சுக்க முடியாது. நம்ம வார்த்தைகள்னால அவர் பெரியவர் கிடையாது. நம்ம வார்த்தைகள் வழியா அவர் எவ்வளவு பெரியவர்ன்றது நம்ம நம்ம வந்து அஹ், அவரை புகழுகின்றோம், அவ்வளவுதான். அவரை முழுமையா இன்னொரு விஷயம் நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வல்லம். ஏன்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியும், அவரை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியாது, முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியும்னா நம்ம அவரோட இணையாக நம்ம மாற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி தான். எனக்கு இந்த ஒரு விஷயம், விஷயத்தை எப்போ தியானித்தாலும் புனித அகஸ்தினாரோட வாழ்க்கையில நடந்த நிகழ்வு தான் எனக்கு எப்பவுமே மனசுல வரும். என்ன நடந்த நிகழ்வு? அவர் வந்து கடவுள் ஞானம் நிறைய கொடுத்துருந்தார். இன்னும் உங்களை தெரிஞ்சுக்கணும், முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அவரோட ஆசை எனக்கு கடவுளை முழுமையா தெரிஞ்சுக்கணும், அவரை நான் அதிகமா நேசிக்கிறேன், எனக்கு அவரை இன்னும் முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அந்த நேரத்துல ஆசைப்பட்டுட்டு இருக்க ஜெபிக்கும் போது அவர் ஒரு பீச்ல நடந்துட்டு போறாரு. சின்ன பையன் ஒருத்தன் வந்து கடல் தண்ணியை எடுத்து அந்த பீச்ல ஒரு ஓட்டையை செஞ்சு அந்த ஓட்டைக்குள்ள போட்டுட்டு இருக்கிறான். என்ன முட்டாத்தனம் தம்பி நீ செஞ்சுட்டு இருக்கிற அப்படின்னு யோசிக்கும் போது கடவுள் சொல்றாரு, நீ செய்யற அந்த பையன் சொல்றான், நீ செய்யற முட்டாத்தனம் தான் நானும் செய்யறேன். ஏன்னா நம்ம குறுகிய ஒரு அறிவாற்றலை வைத்து நம்ம கடவுளை, இந்த உலகத்துல இருக்கிற பல விஷயங்களே நம்ம இன்னும் புரிஞ்சுக்கல. நம்ம கடவுளை முழுமையாக புரிந்து கொள்ள முடியுமா? முடியாது. இந்த ம், ஆம், விஞ்ஞானிகள், இந்த வானியலாளர்கள், இப்ப அஸ்ட்ரானமர்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஆஹ், ரெண்டு என்ன 2 லட்சம் கோடி கணக்குல இந்த கேலக்ஸி இருக்கான். கேலக்ஸி அந்த மாதிரி அந்த அளவுக்கு விண்மீன் திரள்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிற அந்த விண்மீன்ல வந்து பாத்தீங்கன்னா, கேலக்சியில பாத்தீங்கன்னா மில்கி வே கேலக்ஸி அதுவே வந்து 1 லட்சம் லைட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பெரிதாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எவ்வளவு பிரம்மாண்டமாக எவ்வளவு பெருசாக கடவுள் இதெல்லாம் படைச்சிருக்கிறார். கடவுள் வந்து ஒரு ஒரு விண்மீனுக்கும் வந்து ஒரு ஒரு பேரை வைத்து, ஒரு ஒரு ஸ்டாருக்குமே ஒரு ஒரு பேரை வைத்து அவர் அழைக்கின்றார். ஏசாயா 40வது அதிகாரம் 26வது வசனம். அவர் பேரோடு அழைக்கிறார். அத்தனை பேர்கள் கூட நம்ம கையில கிடையாது. எல்லாத்துக்கும் பேர்லாம் கிடையாது. ஏசாயா 40:26 வாசிக்கிறீங்களா? உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள், அவற்றை படைத்தவர் யார்? வான்படையை எண்ணிக்கை வாரியாய் வெளிக்கொணர்ந்த ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைப்பவர் அன்றோ? அவர் ஆற்றல் மிக்கவராயும் வலிமை வாய்ந்தவராயும் இருப்பதால் அவற்றில் ஒன்றேதும் குறைவதில்லை. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சில மறைநூல் வல்லுநர்கள் ரொம்ப தெளிவாக, ரொம்ப கரெக்டா சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயம். இதுவான ஆன்மீக சத்தியம். இதை நீங்க ஆழத்துல புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஆன்மீகத்துல நல்லா வளரலாம். நம்ம எந்த விதத்துல வந்து நம்ம கடவுளை பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். ஏன்னா அது வந்து நம்ம ஜெபிக்கின்ற முறையை அது வந்து பாதிக்கின்ற ஒரு விஷயம். நமக்கு ஒரு சின்ன கடவுள் தான் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம ஜெப வாழ்க்கையும் சின்னதா தான் இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம கடவுளை நம்பிக்கை வைக்கின்றோம், அது
அந்த அளவுக்கு பெரிய நம்பிக்கை இருக்காது. நம்ம ஜெப வாழ்க்கை சின்னதா இருக்கும். நம்ம நம்பிக்கை பெருசா இருக்காது. நம்ம வந்து அந்த அளவுக்கு அவர்ட்ட பாரத்த போட மாட்டோம். நம்ம வந்து கவலைகள் அ அவர்ட்ட குடுக்க முடியாது. கவலை உள்ள நபர்களாக இருப்போம். அதனால தான் தாவீது திருப்பாடல் 86ல அவருடைய வேதனைகளை வந்து கடவுள் வந்து எப்பேர்ப்பட்டவர் அப்படின்னு வந்து அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது, நான் என் கவலைகள்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்ட்டு தான் அவர் சிந்திக்கிறார். அ கடவுளுக்கு இயலாதது ஒன்றும் இல்லை. லூக்கா நற்செய்தி 1:37. ஜோஷுவா காலகட்டத்துல சூரியனை அப்படியே அங்கேயே நிக்க வைப்பாராம் கடவுள். ஹெசக்கேயா காலகட்டத்துல சூரியன் பின்னாடி போகும். டைம் பின்னாடி போகும். நமக்கு இருக்கிற அந்த கடவுள் தான் நம்ம எப்பவும் ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். வாசிக்கிறீங்களா? லூக்கா நற்செய்தி ஏனெனில் 1:37. கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். ஒன்றுமில்லை. இது பின்னர் எல்லாருமே வந்து அறிக்கையிடுது. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 37வது வசனம் அனைவரும் எடுத்து அறிக்கையிடுங்க. கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை என்றார். உள்ளத்திலிருந்து அறிக்கையிடுங்க. கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. எல்லாமே அவரால முடியும். முதல்ல இந்த நமக்கு மனதுல வந்து சின்ன சின்ன விஷயங்கள், கடவுளை பத்தி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கடவுள் அது கிடையாது. நம்ம சூழ்நிலைகளின் ஒரு இதுதான். நம்ம ஒரு வெளிப்படுத்துதலா தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். கடவுளுக்கு வல்லமைக்கு வந்து ஒரு 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 என்ன சொன்னா ஒரு கட்டுப்பாடே கிடையாது. ஒரு அளவே கிடையாது. ஒரு அளவே கிடையாது. நம்ம சின்ன அறிவை வச்சு அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. அதெல்லாம் வந்து அவரோட அதிசயங்கள், அவர் செய்யக்கூடிய ஒரு அதிசயங்கள்லாம் வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. சில பேர் வந்து அதிசயப்படுவதை நான் பார்த்திருக்கேன். அதிசயப்படுவதை நான் பார்த்திருக்கேன். கடவுள் அவங்க வாழ்க்கையில நுண்ணிப்பான விஷயங்கள், அவங்க மனதுல சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற விஷயங்கள் கடவுள் வெளிப்படுத்தும் போது நான் ஒண்ணுமே கிடையாது. ஒரு கருவிதான் அவ்வளவுதான். கடவுள் வெளிப்படுத்தும் போது அவரு இதெல்லாம் வந்து கடவுள் மனசுல சிந்திச்சிருப்பாங்க அவ்வளவுதான். எப்போ பல வருஷங்கள் முன்னாடி செஞ்சிருப்பாங்க. அதை மறந்திருப்பாங்க. அவங்க மனசுல கூட இருக்காது. ஆனா கடவுள் வந்து நமக்கு அது நம்ம கண்ணுல அது ஒரு பாவமாவே தெரிஞ்சிருக்காது. ஆனா கடவுளுடைய கண்கள் பல சூரியன்களை விட வல்லமை வாய்ந்தது. பல சூரியன்களை விட வல்லமை வாய்ந்த கண்கள், கண்கள் நம்மளை பார்த்து கொண்டிருக்கின்றது. அதாவது பல நேரத்துல மறந்துட்டு வாழ்றோம். அவரோட வல்லமையை நம்ம தியானிப்பது கிடையாது. தியானிப்பது கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சது கிடையாது. எபிரேயர் 4:13 வாசிக்கிறீங்களா? எல்லாரையும் பார்த்து கொண்டு இருக்கின்றார். அவருடைய அறிவாற்றலை நம்மளால புரிந்து கொள்ள கூட முடியாது. அவருக்கு எல்லாமே தெரியும். வாசிக்கிறீங்களா? படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன. நாம் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவருக்கு நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். திருவெளிப்பாடு 12ல அது 19ல 12 அதெல்லாம் எடுத்து வாசிங்க. இப்ப நேரம் இல்லை. நம்ம வந்து அவருடைய அறிவு, நம்ம அவரோட புரிதல் அதெல்லாம் வந்து அதை வந்து நம்ம தேடி புரிஞ்சுக்க முடியாது. நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு நமக்கு தெரியாது. ஆவியானவர் உதவி தேவை. தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் என்ன நடக்குன்னு அவருக்கு தெரியும். அவரு பொறுமையா இருங்கன்னு சொன்னா நம்ம பொறுமையா இருக்க தயாராக இல்லை. ஏன்னா அவர் மேல நமக்கு நம்பிக்கை இல்லை. அவர் வருங்காலம் அவருக்கு தெரியும். அது எப்படி அது இருக்கு அப்படின்றது ஆக்சுவலாக அது முழுமையாக 360 டிகிரி முழுமையாக அவருக்கு தெரியும். அது எப்படி இருக்கு, அது எப்படி இருந்தது, அது எப்படி இருக்க போகுது அப்படின்றது. ஏசாயா 46ல 10வது வசனம். அது முழுமையாக அவருக்கு அது தெரியும். உள்ளத்தை தெரிந்தவர். வாசிக்கிறீங்களா? 46:10. ஏசாயா 46:10. பின் நிகழ இருப்பதை தொடக்கத்திலே நான் அறிவித்தேன்.
இனி நடப்பவற்றை பண்டைய காலத்திலேயே முன்னுரைத்தேன். என் திட்டம் நிலைத்திருக்கும், என் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்று உரைத்தேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அதுக்காக நம்ம நினைச்சது வந்து அப்படியே தான் இருக்கும். அவர் என்ன நினைக்கிறாரோ அது அப்படியே தான் செய்ய போறாரு. நம்ம ஜெபிச்செல்லாம் பயன் இல்லை, அப்படி இல்லை. அவர் திருவுளத்திற்கு ஏற்றபடியாக ஜெபிக்கும் போது நம்ம அவருக்கு சாயலில் மாற்றப்படுவோம். அவர் திருவுளத்துக்கு ஏற்றபடியாக ஒத்துழைக்க ஆரம்பிக்கின்றோம். அவர் பிள்ளைகளாக மாறுவோம். உண்மையாக அவர் திருவுளம் வல்லமையாக நிறைவேறப்படுவது அப்பதான். அது எப்படியோ அது ஏதோ நடக்குது, நடந்துட்டு போகட்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்ம வாழக்கூடாது. நம்ம ஒரு திருவுளத்தை தெரிந்து அது கடைபிடிக்கின்றவர்களாக மாறும். என்னென்ன எந்தெந்த செய்தால் என்னென்ன சூழ்நிலையில் எப்படி எப்படி மாறும் அப்படின்றது கூட அவருக்கு தெரியும். 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 9 - 13. நேரம் இல்லை, அதை சுருக்கமா சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு வேணா எடுத்து அதுக்கப்புறம் தியானிங்க. தாவீது சவுல் அவங்க தாக்க வருகின்றார். தாவீது சொல்றாரு, கேட்கிறாரு கடவுள்கிட்ட, அவர் தாக்க வருவாரா? ஆமா. தாக்க வரும்போது இந்த மாதிரி இந்த மக்கள் என்னை வந்து விட்டுருவாங்களா, கைவிட்டுருவாங்களா? ஆமா அப்படின்னு வந்து கடவுள் வந்து ரொம்ப தெளிவா தாவீது போர்ல வெற்றி, அவருக்கு தோல்வியே இல்லை. ஏன்னா கடவுள் வழி நடத்துவார். அந்த கடவுளுடைய வழி நடத்துவதை அவர் கேட்காம ஒண்ணுமே செஞ்சது கிடையாது. அவருக்கு அதனால தோல்வி வந்ததே கிடையாது. இயேசு ஆண்டவருக்கு தெரியும். மத்தேயு 11வது அதிகாரம் 21வது வசனம், தீர் சீதோன் நகரத்துல இந்த அற்புதங்கள் நடந்திருந்தால் அவங்க வந்து அழிந்திருக்கவே மாட்டார்கள் அப்படின்ட்டு. மத்தேயு 11:21 வாசிக்கிறீங்களா? கொராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு, பெத்சாய்தா நகரே ஐயோ உனக்கு கேடு, ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். ஆமேன். அல்லேலூயா. ஆமீன். ஹல்லேலூயா. நமக்குள் நம்ம வந்து கடவுளை தேடுவது, வழிநடத்துதலுக்கு பதிலாக அதிசயங்கள் மட்டும் இல்லை, வழிநடத்துதலுக்கு மேன்மையான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கும். கடவுள் நம்ம ஒவ்வொருத்தரையும் வந்து சும்மா ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஒரு நம்பர் மாதிரி இல்லை, ஸ்டாட்டிஸ்டிக் மாதிரி கிடையாது. 100ல ஒரு ஆள் மாதிரி அவர் கடவுள் பார்க்கல. அவருடைய பிள்ளைகளாக நம்ம வந்து அவரை பார்த்துட்டு இருக்கோம். திருப்பாடல் 139 1-4 அவர் நம்மளை தேடுகின்றார், அவர் நம்மளை சோதிக்கின்றார். ஏன் அவர் நமக்கு அவருக்கு நம்மளை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கிடையாது, நம்மளையே புரிஞ்சுக்கிறது இல்லை பல நேரத்தில். திருப்பாடல் 139 1-4 வாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, நீரே என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலையில் இருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. ஆண்டவரே, என் வாயில் சொல் உருவாகும் முன்பே அதை முற்றிலும் அறிந்திருக்கின்றீர். ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கடவுள் வந்து எல்லா இடத்திலையும் விண்ணையும் மண்ணையும் நிரம்பி இருக்கின்ற கடவுள். எல்லாம் வல்ல கடவுள், எல்லாம் தெரிந்த கடவுள்ன்றது மட்டும் கிடையாது, அவர் விண்ணையும் மண்ணையும் நிரம்பி இருக்கின்ற கடவுள். நமக்கு சில நேரத்தில் ஒரு தனிமை நமக்கு ஃபீல் பண்ணலாம், ஒரு தனிமை நமக்கு தோணலாம். ஆனா அது உண்மை கிடையாது. விண்ணக தந்தை இயேசு ஆண்டவர் மூவொரு கடவுள் நம்மோடு இருக்கின்றார். விண்ணையும் மண்ணையும் நிறைந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார். மாறாத கடவுள். எபிரேயர் 13:8வது வசனம் வாசிக்கிறீங்களா? மாறாத கடவுள் இருக்கிறார். God is an unchanging God. இயேசு கிறிஸ்து இன்றையும் நேற்றுக்கும் இன்னைக்கும் நாளையும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கிறார். சில சூழ்நிலையில வந்து அவர் கோவப்பட்ட மாதிரி போட்டிருக்கும், அவர் மாறின மாதிரி போட்டிருக்கும். அதை நமக்கு புரிந்து கொள்வதற்காக வாசிக்கிறீங்களா? எபிரேயர் 13:8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர், பல்வேறு என்றும் என்றும் மாறாதவர், எல்லா நேரத்தையும் ஒரே மாதிரி இருக்கிறவர், நமக்கு மாதிரி உணர்ச்சி வசப்படுகின்றவர் கிடையாது. இரக்கத்தை காட்டுவதற்கு அதிகமாக, அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஆர்வத்தோட,
நம்ம பாவிகளாக இருக்கும்போது நம்மளை தேடி வருகின்றார். பல இடத்துல அவர் கோவப்படுகின்ற அதை வெளிப்படுத்துகின்றார். அந்த கோபத்துல வந்து நம்மளை தாக்குவதற்காக கிடையாது, நம்மளை திருத்துவதற்காக. பல நேரத்துல வந்து கடவுளை வந்து நம்ம மனிதர்கள் மாதிரி சிந்திக்கிறோம். அந்த மாதிரி நம்ம சிந்திக்க கூடாது. மனிதர்கள் மாதிரி வந்து விவிலியத்துல போட்டிருந்தாலும் நமக்கு நமக்கு ஒரு நெருக்கம் ஃபீல் ஆகணுன்றதுக்காக ஒழிய நம்ம முழுமையா கடவுளை வந்து பல நேரத்துல வந்து நம்ம மனிதனாக சிந்திக்கின்றோம்ன்றது மட்டும் இல்ல, மனிதனாக நம்ம வந்து அவர்கிட்ட உறவாடுகின்றோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்ல, அவர் நிறைய கிஃப்ட்ஸ் நிறைய கிஃப்ட் நம்ம தாராள மனதோட நமக்கு பல ஆசீர்வாதங்கள் நமக்கு தர அவர் விரும்புகின்றார். தாராள மனதினர் அவர். யாக்கோபின் நூல் 1ஆவது அதிகாரம் 17ஆவது வசனம். இந்த மாதிரி தாராள மனதினர் வாசிக்கிறீங்களா? யாக்கோபு 1:17. பரிசுகள் நிறைய தர விரும்புகின்றார். நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. நம்ம எல்லாம் வந்து கடவுள்கிட்ட இருந்து பெற்றதுதான். நம்ம குடும்பத்தாரா இருக்கலாம், தாய் தந்தையாக இருக்கலாம், நம்ம நம்ம வந்து ஒரு நேச்சர் இயற்கை நீங்க வந்து அனுபவிக்கும் போது உங்களுக்கு வந்து அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கிற ஒரு நபரா இருக்கலாம். எல்லாம் வந்து கடவுள்கிட்ட இருந்து நம்ம பெற்றதுதான். நம்ம அனுபவிக்கின்ற அனைத்து விஷயங்களும் அன்றாட நாள் உணவிலிருந்து எல்லாம் அவருடைய நன்மையிலிருந்து நம்ம பெற்றுக்கொண்டு, அவருடைய மகத்துவத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொண்டு, அவருடைய வல்லமையிலிருந்து நம்ம பெற்றுக்கொண்டிருக்கின்ற விஷயங்கள் இதெல்லாம். ஆனா அது மட்டும் இல்லை, அவர் வந்து அவரையே தருகின்றார். அவர் தூய ஆவியின் ஆவியானோட மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். அவரோட பிள்ளையே அவரே வந்து ஒரே மகனை அவர் தந்திருக்கின்றார். ஒரே மகனை தந்தவர் இவை அனைத்தும் நமக்கு தரமாட்டாரா அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி நமக்கு இன்னைக்கு கேட்கிறார். இதை எல்லாரும் அனைவரும் இந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. ரோமியர் 8ஆவது அதிகாரம் 32வது வசனம். அனைத்து விஷயங்களும் நமக்கு தரமாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கிட்ட எழுப்புறார். வாசிக்கிறீங்களா? தம் சொந்த மகனென்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த கேள்வி நம்ம பல பேர் மத்தியில் இருக்கின்றதை கடவுள் வெளிப்படுத்துகின்றார். என்ன கேள்வி? இவ்வளவு தாராள மனதினா இருக்காருன்னா எல்லாருக்குமே அவர் வந்து அவங்க விருப்பப்படுறது எல்லாமே தந்துடலாமே அப்படின்ட்டு. என்ன பிரச்சனைனா நம்ம எல்லாரும் சுயநலவாதிகள். நம்ம வந்து நலனை பத்தி மட்டும்தான் சிந்திக்கிறோம். திருத்தூதர் பணிகள் 20ஆவது அதிகாரம் 35வது வசனம் இதுல போட்டிருக்கிற மாதிரி இயேசுவாண்டவர் பெறுவதை விட கொடுப்பதே வந்து தாராள மனதோட மற்றவர்களை உதவி செய்வது ஆசீர்வாதம் உள்ளது அப்படின்ற எண்ணம் நம் மத்தியில யாருக்குமே கிடையாது. செல்வம் நம்ம இன்னும் அதிகமா தரணும்னு தான் அவர் விரும்புறாரு. ஆனா அந்த பெறுகின்ற விஷயங்கள் நம்ம சுயநலத்திற்காக கிடையாது, மற்றவர்களை உதவி செய்வதற்காக அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையாது. அப்படியே பெற்றாலும் அதுல பெற்ற விஷயங்கள ஒரு ஆணவம். நான் கரெக்டா இருக்கிறேன், அதனால கடவுள் என்ன ஆசீர்வதிக்கிறார். கடவுளுடைய தாராள மனதினால என்ன அவர் ஆசீர்வதிச்சாருன்ற ஒரு எண்ணம் இருக்கு நமக்கு கிடையாது. எனக்கு திறன் இருக்கு, அதனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். என்னோட குடும்ப மகிமை, இந்த மாதிரி பல விஷயமான உலக சார்ந்த சிந்தனைகள் தான். அவர் வார்த்தையின் ஏற்றபடியான சிந்தனைகள் நமக்கு கிடையாது. பெற்ற விஷயங்களிலும் அந்த மாதிரி ஒரு சிந்தனை கிடையாது. திருத்தூதர் பணிகள் 20ஆவது அதிகாரம் 35வது வசனம் வாசிக்கிறீங்களா? இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டுமென்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். அதனோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்றும் கூறினேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே ஆசீர்வாதத்திற்குரிய ஒரு செயல் அப்படின்னு சிந்திக்கின்ற நபர்கள் எத்தனை பேர் நம்ம மத்தியில? உங்க சமூகத்துல இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கிறோம்? சொல்லுங்கப்பா, நீங்க சொல்லுங்க.
எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னு எத்தனை பேர் சொல்லிக்குவீங்க? நமக்குள்ள அது வந்து விரலை விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் பெறுவதை விட கொடுப்பது வந்து இன்னும் ஆசீர்வாதத்துக்குரிய விஷயங்கள் அப்படின்னு சிந்திக்கிற நபர்கள் மிக மிக கம்மி. அதனால அது ஒரு மிகப்பெரிய காரணம். தாராள மனதோட கடவுள் வந்து தராத ஒரு காரணம். அவர் நாமத்திற்காக, அவர் மகிமைக்காக இன்னும் அவர் தாராள மனிதர், இன்னும் நிறைவா தரணும். அவர் மேல இன்னும் நம்பிக்கை இல்லை. இன்னொன்று வந்து அந்த தாராள மனது கிடையாது. பெற்றாலும் எனக்கு வருங்காலத்துல அந்த தேவை இருக்கும், இந்த தேவை இருக்கும், நம்ம வந்து திட்டம் போடுறதுல பெரிய ஆளுங்க. ஆனா கடவுள் திருவுளத்தை தெரிஞ்சு கொள்ள நம்ம பெரிய ஆளுங்க கிடையாது. திருப்பாடல் 23 நமக்கு நிறைய பேருக்கு மனப்பாடமா தெரியும். நம்ம அந்த கிண்ணம் வழிந்து ஒழுகும் அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியும். எதிரிகளுக்கு முன்னாடி என்ன செய்வாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவர் நாமத்திற்காக வாழ நம்ம தவறி விட்டோம். தாராள மனதில் செயல்படணும் அப்படின்றது, இது தருவது, நம்ம பெறுவது, மற்றவங்களை உதவி செய்வதற்காக அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள பல பேருக்கு கிடையாது. அதனால நம்ம பெறுவது கிடையாது. ஸோ அதனால ஆண்டவரை தேடும்போது தாவீதை போல தேடுவதற்கு தாழ்ச்சியுடன், நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நான் தூசி அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவர் வந்து நான் ஒண்ணுமே கிடையாது, நான் உங்க வேலைக்காரன், பயனற்ற வேலைக்காரன் ஆண்டவரே. லூக்கா நற்செய்தி 17 போட்ட மாதிரி பயனற்ற வேலைக்காரன். என் பணியை தான் வந்து அதை கொடுத்தாலும், மற்றவர்களை கொடுக்கின்றவர்களை ஒரு நபராக கடவுள் மாற்றினாலும் நான் பயனற்ற வேலைக்காரன், இன்னும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி அவர் திருவுளத்தை நாடி செய்கின்றவர்களாக நம்ம மாற நம்ம ஜெபிப்போம். 1 குறிப்பீடு 29 11வது வசனம் வாசிக்கிறீங்களா? 1 குறிப்பீடு 29 11. எனக்கு இருக்கிறது ஒரு பெரிய கடவுள் என்று சொல்கின்ற, நம்பிக்கை வைக்கின்ற, இதயத்தில் ஆழமாக விசுவசிக்கின்ற நபர்களாக நம்ம மாறணும் ஒவ்வொருத்தரும். 1 குறிப்பீடு 29 11 வாசிக்கிறீங்களா? ஆண்டவரே ஆண்டவரே, பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன. ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவே. ஆண்டவரே, ஆட்சியும் உம்முடையதே. நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்த்த பெற்றுள்ளீர். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஒருத்தர் வந்து கடவுள்கிட்ட ஜெபிச்சாராம், ஆண்டவரே இந்த சூழ்நிலை நான் என்ன செய்ய போறேன்? சீடர்கள் புலம்பினா மாதிரி, ஆண்டவரே இந்த நேரத்துல மத்தேயு 18 படகுல ஏறினதுக்கு அப்புறம் உடனே இயேசு ஆண்டவர் தூங்கிட்டாங்க, பிரச்சனை வந்த உடனே புலம்ப ஆரம்பிச்சிருவோம். நம்ம சீடர்கள் புலம்ப மாதிரி, எல்லாம் வல்ல கடவுள் நம்மோடு இருக்கின்றார்ன்றதை விட அதிகமாக நம்ம சூழ்நிலைகள்ல இருக்கிற பிரச்சனைகளை தான் நம்பிக்கை வச்சு முன்னாடி போறோம். எல்லாம் வல்ல கடவுள் நம் மத்தியில் இருக்கின்றார், அதுக்காக அவர் எல்லாம் செய்வாரு அப்படின்றது மட்டும் இல்லை, நமக்கும் சேர்த்துக்கு சில பொறுப்புகள் அவர் தருவார். நோவாவை வந்து இந்த ஒரு போட்டை உருவாக்கணும்ன்றாரு. நம்ம உருவாக்குறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். ஒரு காலகட்டத்துல ஒரு விதமான பயிற்சிகள் கிடைக்கும். ஒரு காலகட்டத்துல அவர் சொல்றாரு, நீங்க அமைதியா இருங்க, நான் உங்களுக்காக போரிடுறேன். விடுதலை பயணம் 14 போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அமலேக்கியர்கள் வரும்போது இவங்க போரிட வேண்டி இருந்தது. அது ஒரு ஆன்மீக வளர்ச்சியின் அடுத்த கட்டம். ஒரு சூழ்நிலையில ஒரு விதமாக நம்மளை வந்து வளர்ச்சி. நான் குழந்தையாவே இருந்துக்கிறேன் எப்பவுமே சில பேர் நம்ம இருக்கிறோம். அப்படி இல்லை. அவருடைய வல்லமை எந்தெந்த விதத்துல எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி எப்படி செயல்படும் அப்படின்னு நம்ம வந்து அவரோட உறவுல இருக்கும்போது அவர் வெளிப்படுத்துவார். அவர் உறவில் அவர் சத்தத்துக்கு செவி சாய்த்து நம்ம வாழுகின்ற பிள்ளைகளாக அவர் வல்லமை எல்லா சூழ்நிலையும் மாறாது. ஆனா அவர் செயல்பாடு ஒரு சூழ்நிலை வெவ்வேறு விதமாக இருக்கும். அந்த வெவ்வேறு விதத்துல எந்தெந்த விதத்துல அவர் சூழ்நிலையில எப்படி செயல்படணும், எந்த விதத்துல நான் செய்யணும் அப்படின்ட்டு கேளுங்க. அவர் கண்களை வைத்து இப்ப எனக்கு ஒரு காட்சியை தராரு.
அவர் கண்களை வைத்து நம்ம ஒவ்வொருத்தரையும் வழி நடத்த அவர் ஆவலோடு காத்து நிற்கின்றார். அவர் வல்லமையில் நம்பிக்கை வைத்து கேளுங்க. அவங்களை வழி நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. நாளைக்கு மார்க் நற்செய்தியை வந்து நம்ம தியானிக்கிற கடவுள் வந்து இது வரைக்கும் நம்ம வந்து பழைய ஆகமத்தில் இருந்தோம். பல நாள் வந்து பழைய ஆகமத்திலேயே இருந்திருக்கிறோம். நம்ம கொஞ்ச நாள் வந்து மார்க்குன்னு ஒரு நற்செய்தியை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் தியானித்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் நமக்கு வந்து ஒரு ஆசீர்வாதமாக இருக்குன்னு கடவுள் வெளிப்படுத்துகிறார். மார்க் நற்செய்தி நம்ம வந்து நாளையிலேருந்து தொடங்குறோம். 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தை கொஞ்சம் தியானித்துட்டு வாசிச்சுட்டு வாங்க. கடவுள் அது வந்து ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னும் ஆழத்தில் செல்லலாம். காட் பிளஸ் யூ. இன்னும் வேற யாராவது மார்க் நற்செய்தி இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஒரு இன்விடேஷன் கொடுங்க. காட் பிளஸ் யூ. ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ. Praise the Lord, brother. Praise you.